பெரும் கவிஞர். ஒரு கசல் போயிட்டு இருந்தது. என் தந்தையார் 75 வயது அவருக்கு. வீட்டிலே ஏறி வந்து உட்கார்ந்து இருக்கிறார். நான் அவருக்கு தேநீர் தயாரிக்கிறேன். தேநீர் தயாரித்து வந்து தருகிறேன். வீட்டிலே ஒரு கசல் பாடல் போய் கொண்டிருக்கிறது. என் அப்பா உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அப்பா அழுது குலுங்கி அழுது நான் பார்த்ததில்லை. அப்பா ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். இந்த 2 வரி என்னை ஏதோ செய்து விட்டதம்மா என்று சொன்னார். அது என்ன 2 வரிகள் தெரியுமா? உறவுகளை குறித்த ஒரு வரி. அந்த கசல் இப்படி சொல்கிறது: நீ சமாதானம் செய்வாய் என்று நானும், என்னை நான் வந்து உன்னை சமாதானம் செய்வேன் என்று நீயும் விளையாடிய விளையாட்டில், நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னை சமாதானம் செய்வாய் என்று நீயும், உன்னை சமாதானம் செய்வேன் என்று நானும் ஒருவருக்கு ஒருவர் மாறி நினைத்துக் கொண்டிருந்த பொழுதுகள். அவன் வரட்டும் அப்படின்னு நான் உட்கார்ந்திருந்தேன், இல்ல அவ வரட்டும் அப்படின்னு நான் உட்கார்ந்திருந்தேன். இந்த விளையாட்டில் நிரந்தரமாக இப்படி நாம் பிரிந்து விடுவோம் என்று நான் நினைக்கவே இல்லை. இதுதான் அந்த கசலினுடைய வரி. என் அப்பாவை ஏதோ செய்து விட்டது அந்த வரி. உறவுகள் முன்னெடுத்து செல்லப்படுகின்ற பொழுது நம்முடைய ஈகோ இருக்கு இல்லையா, ஈகோ தோற்கின்ற பொழுது உறவு மேம்படுகிறது. ஈகோ ஜெயிக்கின்ற பொழுது உறவு வீழ்கிறது. வல்லமை என்பது என்ன? எந்த இடத்தில் ஆணவம் வீழ்கிறதோ அந்த மனிதன் மிகப்பெரிய வல்லமை படைத்தவனாக இருக்கிறான் என்று பொருள். வலிமையுடையவர்கள் வீழ்கிறார்கள், வல்லமை பெற்றவர்கள் வாழ்கிறார்கள். எதுங்க பெருசு இந்த உலகத்துல? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என் குழந்தை பெரிய மனிதனாகணும்னு நினைக்கிறீங்கல்ல? எனக்கு சொல்லுங்க, பெரிய மனுஷனா யாரு? பணக்காரன் பெரிய மனுஷனா? ஹாங்காங்கில் வாழ்கின்ற பெரிய மனிதர்கள் பணக்காரர்களை கேட்டால் தெரியும், பணக்காரர் எல்லாம் பெரிய மனிதன் இல்லையே. படித்தவன் பெரிய மனிதனா? எனக்கு தெரியும், படித்தவர்கள் பெரிய மனிதர்கள் இல்லை. பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய மனிதர்களா? கிடையாது. டாக்டர் தான் பெரிய மனுஷனா? இன்ஜினியர் தான் பெரிய மனுஷனா? யாருங்க பெரிய மனுஷன்? உங்க குழந்தை பெரிய மனுஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்கல்ல, என்னங்க ஆகணும்? கல்யாணம் பண்ணவன் பெரிய மனுஷனா? பிள்ளை பெற்றவர்கள் பெரிய மனிதர்களா? பேங்க் பேலன்ஸ் இருக்கிறவன் பெரிய மனுஷனா? சொத்து படைத்தவனா? யார் பெரிய மனிதர்கள்? யார் பெரியவன் தெரியுமா? எந்த ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதோ அவன் தானே பெரிய மனுஷன். அந்த பெரிய மனிதனாக நம்முடைய குழந்தைகளை நாம் உருவாக்குகிறோமா? நம்முடைய சமூகத்தில் அந்த அத்தகைய முன்னெடுப்புகள் இருக்கின்றனவா? நான் யோசித்து பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வல்லமை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன?